பண்டிகை காலங்களில் கிளாம்பாக்கம் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் பேருந்துகள் மட்டும் செல்ல தனி வழித்தடம் அமைக்கும் திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முன்மொழிந்துள்ளது. 3300 கோடி ரூபாய் செலவில் கிளாம்பாக்கத்திலிருந்து மகேந்திரா சிட்டி வரை 18.4 கிலோமீட்டர் தொலைவிற்கு பேருந்து செல்வதற்கான தனி வழித்தடத்தோடு கூடிய உயர்மட்ட பாலம் அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே 25 மீட்டர் அகலத்தில் கட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 29 மீட்டர் வரை அகலத்தை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதல் லேன்கள் கிடைக்கும் நிலையில் பேருந்து விரைவு போக்குவரத்திற்கு தனிப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் முதல் ஒருங்கிணைந்த மேம்பாலமாக இது அமைய உள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைய உள்ள இந்த மேம்பாலத்தில் 14 பிரதான சந்திப்புகள் இணைக்கப்படுவதால் பெரிய அளவில் விபத்துகள் தவிர்க்கப்படுவதோடு புறநகர் பகுதி மக்கள் செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து சிக்னல்களில் நீண்ட நேரம் காத்திருப்பதும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெடுஞ்சாலையை அதிவேகமாக காலதாமதம் ஏற்படாமல் பயன்படுத்துவதை மேம்பாலம் உறுதி செய்வதால் பயண நேரமும் குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேம்பால கட்டுமான பணிகள் நடப்பு நிதியாண்டிலேயே தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ நடத்துவதற்கு அரசு தரப்பில் விதிமுறைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. அதில் ரோட் ஷோக்களில் சிறப்பு அழைப்பாளர் பேசும் இடத்திலிருந்து 500 அடி தூரத்திற்கு அமைப்பாளரே தடுப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர சேவைகள், பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ரோட் ஷோ நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே உரை நிகழ்த்த வேண்டும் என்றும் வழியில் வேறு எங்கும் உரை நிகழ்த்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோரம் மக்கள் ஒரே இடத்தில் நிலையாக கூடியிருந்து வாகனம் சென்றவுடன் கலந்து செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சிறப்பு அழைப்பாளரின் வாகனத்தை மக்கள் பின்தொடர்ந்து செல்வதை தவிர்க்கும் பொருட்டு அவர்களே தன்னார்வலர்களை நியமித்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.